சென்னையில வீட்டின் வாசல்ல கோலம் போட்டிருந்த பெண்ணின் குடும்பத்தை கட்டி போட்டு பெரும் தொகையை சூறையாடிய கொள்ளை சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திச்சு. இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா நடந்து 5 நாட்களாகியும் குற்றவாளியை பிடிக்க முடியல. அந்த வகையில சென்னை தொழிலதிபர் வீட்டு கொள்ளை சம்பவம் போலீசாருக்கு ஒரு பெரும் சவாலாகவே இருந்திருக்கு. சென்னை புழல் காவாங்கரை மகாவீர் கார்டன் பகுதியில் வசித்து வரும் ஜவுளி வியாபாரி விஜயகுமார் இவரது வீட்டில் தான் இந்த துணிகர சம்பவம் அரங்கேறியிருக்கு. கடந்த ஜனவரி 30ஆம் தேதி அதிகாலை நேரத்தில் விஜயகுமாரின் மனைவி வசந்தா வழக்கம் போல வீட்டின் முன்பு கதவை எப்பவும் போல திறந்து வைத்துவிட்டு வாசலில் கோலம் போட்டிருந்திருக்காங்க. வசந்தா தினமும் இந்த நேரத்தில் தான் வாசலில் கோலம் போடுவாராம். இதை நோட்டமிட்ட கொள்ளையர்கள் அந்த சந்தர்ப்பத்தை 30ஆம் தேதி பயன்படுத்தியிருக்காங்க. திடீரென 6 பேர் கொண்ட கும்பல் வீட்டிற்குள் புகுந்து அங்கிருந்த 5 பேரையுமே கத்தி முனையில் மிரட்டி கயிறுகளால் கட்டி போட்டிருக்காங்க. பிறகு வீட்டின் பீரோவில் இருந்து நகை பணத்தை கொள்ளையடிச்சிட்டு தப்பியும் சென்றிருக்காங்க. முதல்ல 50 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் 35 சவரன் நகைகள் கொள்ளை போனதாக தகவல் பரவியிருக்கு. இருந்தாலும் காவல்துறை தரப்பில் நடத்தப்பட்ட முதற்கட்ட ஆய்வில் சுமார் 25 லட்சம் ரூபாய் ரொக்கம், 13 சவரன் தங்க நகைகள் மற்றும் 1/4 கிலோ எடையுள்ள வெள்ளி பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டதாக தெரிவிச்சிருக்காங்க. இந்த சம்பவம் குறித்து புழல் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்ததோடு குற்றவாளிகளை பிடிக்க 3 உதவி ஆணையர்கள் தலைமையில் தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிர தேடுதல் வேட்டையை தொடங்கியிருக்காங்க. போலீசார் நடத்திய தீவிர விசாரணையில் கொள்ளையர்கள் தப்பிச் செல்ல பயன்படுத்திய காரின் பதிவு நம்பரை கொண்டு துப்பு துலங்கப்பட்டிருக்கு. இதன் விளைவாக பார்த்தீங்கன்னா புழல் பகுதியைச் சேர்ந்த பிரவீன்குமார் மற்றும் எண்ணூரைச் சேர்ந்த ராகுல் ஆகிய இருவரை கைது செஞ்சுருக்காங்க. அவர்களிடம் விசாரிக்கும் போது அதிர்ச்சியூட்டும் விஷயம் ஒன்று வெளியாகியிருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கைதான பிரவீன்குமார் ஒரு வழக்கறிஞர் என்பதும், ராகுல் பார்த்தீங்கன்னா சட்ட படிப்பு முடிச்சுட்டு இன்னும் வழக்கறிஞராக பதிவு செய்யாமல் இருந்தவர் என்பதும் தெரிய வந்திருக்கு. பிரவீன்குமார் பொதுவாக போதைப்பொருள் கடத்தல் மற்றும் ரவுடிசம் தொடர்பான வழக்குகளில் கைதானவரை ஜாமீனில் எடுக்கும் வேலையை பார்த்து வந்திருக்காரு. இதன் காரணமாகவே அவருக்கு சமூக விரோதிகளுடன் நெருங்கிய தொடர்பு இருந்திருக்கு. ஜவுளி வர்த்தகர் விஜயகுமாரின் தொழில் மற்றும் பொருளாதார நிலை குறித்து முழு விவரங்களையும் சேகரித்த பிரவீன்குமார், ராகுல் மற்றும் சென்னையைச் சேர்ந்த பிரபல ரவுடி குமார் என்பவருடன் இணைந்து இந்த கொள்ளை திட்டத்தை தீட்டியிருக்காங்க. இவர்கள் அனைவருமே சம்பவத்தன்று முகமூடி அணிந்து கொண்டு திட்டமிட்டபடி கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றிருக்காங்க. தற்போது கைதாகியுள்ள இருவரிடமிருந்து வாக்குமூலங்கள் பெறப்பட்டிருக்கு. ஆனால் கொள்ளையடிக்கப்பட்ட பெரும் பணமும் நகைகளும் தப்பிச் சென்ற ரவுடி குமார் உள்ளிட்ட 4 பேரிடம்தான் உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அவர்களை இன்னும் பிடிக்கப்படலை. அவர்கள் ஊட்டி, கொடைக்கானல் மற்றும் குற்றாலம் என தங்களின் இருப்பிடங்களை தொடர்ந்து மாற்றிக்கொண்டே இருப்பதால் அவர்களை பிடிப்பதில் காவல்துறைக்கு பெரும் சவாலாகவே இருக்கு. இந்த தலைமறைவு கும்பலை தனிப்படை போலீசார் தொடர்ந்து துரத்தியும் வராங்க. விரைவில் பிடித்து விடுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ அந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் நீங்கள் பார்க்க நினச்சா மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.